ஏன்னா இது வந்து ஒரு நம்ம ஜிகர்தண்டா படத்தில் வந்து சூர போதை மாதிரி தான். இந்த காக்கி உடைய போடுறது வந்து நமக்கு ஒரு சூர போதை. நீங்கள் போட்டுட்டு அந்த ரோட்டில் போகும்போதும் வரும்போதும் 4 மக்கள் வந்து நம்மளை அன்பாகவும் பார்ப்பாங்க, பயத்துலையும் பார்ப்பாங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். ஸோ நீங்கள் உழைக்கும் போது கஷ்டப்படுங்க, அது வந்து உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். அதே பழனியை வந்து எந்த இடத்துல விட்டு கொடுக்காம சொல்லுவார், ஆனால் அவனை உருவாக்க வேண்டியது என்னோட கடமைப்பா, நான் பார்த்துக்கிறேன், அவன் எஸ்ஏ ஆவான்ப்பா அப்படி சொல்லிகிட்டே இருப்பார். அதே மாதிரி நல்லா கஷ்டப்பட்டேன், அதுக்கான ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிச்சு, இன்றைக்கி எஸ்ஏ ஆனேன். அதே கோட்ரஸில் நான் இப்போ போகும்போதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் தம்பியை படிக்க வைக்கணும்ப்பா, எப்படி படிக்க வைக்கிறது, என்ன பண்ணுறது, ஃபிசிக்கல் பண்ண மாட்டேன், கயிறு ஏற மாட்டேன், வைக்க மாட்டேன். இன்றைக்கி நம்மள்ட்ட வந்து ஒரு சஜஷன் கேட்குறதுக்கும் நம்மள்ட்ட கேட்கும்போது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் படிப்பு காட்டிலும் விளையாட்டு எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குவார். அவரை பார்த்தா நான் வந்தேன். அவர் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தார். அது போக 2016 நான் கணியனோட ட்ராவல் ஆகிட்டு இருந்தேன். நாங்கள் புக் ஸ்டாலில் இருந்தேன், அங்கே அகாடமியில் இருந்தேன், எல்லாமே பண்ணேன். என்னோட முழு முயற்சி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒரே குறிக்கோள் வந்து எஸ்ஏ ஆகணும். 2017, 18, 19 எல்லாத்துக்குமே போலீஸுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தும் நான் அப்ளை பண்ணல. நான் ஏன்னா 2020 வந்து எஸ்ஐ வந்துடும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போம்போது அண்ணன் தான் என்னை ஃபுல்லாக மோட்டிவேட் பண்ணார். அண்ணனாக இருக்கட்டும், கணியனில் இருக்க சரத்குமார் சாராக இருக்கட்டும், ஜாகிரபி எடுக்கக்கூடிய கார்த்தி அண்ணன், சயின்ஸ் எடுத்த குமார் அண்ணன், தண்டபாணி அண்ணன், ராஜமணிக்கு அண்ணன் எல்லாருமே வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி, குமரேசன் அண்ணன் எல்லாருமே வந்து என்னை என்கரேஜ் பண்ணி இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு முதல் வந்து அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். Bloody sweet. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து நமச்சிவாயம். நான் வந்து சார்பாய்வாளராக தேர்ச்சி பெற்று இப்போ வந்து பணியில் இருக்கேன். சிவகங்கை மாவட்டத்தில் நான் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய ஸ்டார்டிங் எப்படி பார்த்தீங்கன்னா, நான் படித்தது எல்லாமே கணியனை பேஸ் பண்ணி தான் வந்தேன். கணியன் பழனிக்குமார் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். நாங்கள் எல்லாருமே கோட்டர்ஸில் தான் இருந்தோம். அண்ணனை பார்த்தா வளர்ந்தேன், எல்லாமே பண்ணேன். அண்ணன் படிப்பு காட்டிலும் விளையாட்டு எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குவார். அவரை பார்த்தா நான் வந்தேன். அவர் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தார். அது போக 2016 நான் கணியனோட ட்ராவல் ஆகிட்டு இருந்தேன். நாங்கள் புக் ஸ்டாலில் இருந்தேன், அங்கே அகாடமியில் இருந்தேன், எல்லாமே பண்ணேன். என்னோட முழு முயற்சி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒரே குறிக்கோள் வந்து எஸ்ஏ ஆகணும். 2015 நான் எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணேன். பட் அப்போ நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அதனால் என்னால் வந்து அந்த முயற்சியில் வந்து உள்ளே போக முடியல. அதுக்கு அடுத்து என்னோட ஒரே குறிக்கோள் வந்து எஸ்ஏ ஆகணும், அவ்வளோதான். 2017, 18, 19 எல்லாத்துக்குமே போலீஸுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தும் நான் அப்ளை பண்ணல. நான் ஏன்னா 2020 வந்து எஸ்ஐ வந்துடும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போம்போது அண்ணன் தான் என்னை ஃபுல்லாக மோட்டிவேட் பண்ணார். அண்ணனாக இருக்கட்டும், கணியனில் இருக்க சரத்குமார் சாராக இருக்கட்டும், ஜாகிரபி எடுக்கக்கூடிய கார்த்தி அண்ணன், சயின்ஸ் எடுத்த குமார் அண்ணன், தண்டபாணி அண்ணன், ராஜமணிக்கு அண்ணன் எல்லாருமே வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி, குமரேசன் அண்ணன் எல்லாருமே வந்து என்னை என்கரேஜ் பண்ணி இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு முதல் வந்து அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் படித்தது பார்த்தீங்கன்னா, கால்ஃபர் வந்ததுலேருந்து படித்தது போக அதுக்கு முன்னாடி இருந்தே நான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 3 இயர்ஸாக வந்து நான் எஸ்ஏ ஆகணும் இது மட்டும்தான் எனக்கு. கிரவுண்டுக்கு போவேன், விளையாடுவேன், எல்லாமே பண்ணுவேன், படிப்பு தான் ஃபுல்லாக. ஆனால் கால்ஃபர் வந்ததுலேருந்து முழு முயற்சியாக படித்தேன். எனக்கு எல்லாருமே கை கொடுத்தாங்க. நம்ம கணியன்லேருந்து எல்லாருமே கை கொடுத்தாங்க. அது போக பழனி அண்ணனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவார். எல்லாருக்குமே படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, என்கரேஜ் பண்ணுவார். நீங்கள் என்னைய காட்டிலும் மற்ற எல்லாத்தையும் படிக்கிற சமுதாயத்தில் கேட்டிங்கன்னா அண்ணனோட புகழ் தெரியும் உங்களுக்கு. கார்பரேஷனாக இருக்கட்டும், காந்தி மியூசியமாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அண்ணனை தெரியும். பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவார், பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவார். சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம ரிசோர்லைன் கிரவுண்டில் உட்காந்து தான் படித்தோம். போலீஸுக்கு அது போக எஸ்ஐக்கு ஒரு குரூப்பாக படித்தோம். ஒரு 20 25 பேர் படிச்சிருப்போம். படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டீ செலவுக்கு மட்டும் அண்ணன் எங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாருன்னா, நான் தான் ஃபுல்லாக கணக்கு பார்ப்பேன். ஒரு 85,000 கொடுத்தாரு எங்களுக்கு மட்டும். வெறும் டீ குடிக்கிறதுக்கும் வெறும் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு மட்டும். அவர் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அந்த கிரவுண்டில் இருக்க ஃபோக்கஸ் லைட் கொண்டு எங்களுக்காக போட்டு கொடுத்தாரு. அப்படி படிப்போம். அதில் படித்து இன்றைக்கி வெற்றி பெற்று வந்திருக்கேன் நான். அப்புறம் நாங்கள் வந்து கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா, கிரவுண்டில் வந்து ஒரு டீமாக படிப்போம். அண்ணன் வந்து எங்களுக்கு ஷெட்யூல் போட்டு கொடுப்பாங்க. நம்ம கணியன் டீமே ஷெட்யூல் போட்டு கொடுக்கும். இப்படி தான் படிக்கணும், இதை படிங்க, எப்படி படிக்கணும் அப்படின்றத கிளியர் கட்டாக நமக்கு சொல்லிடுவாங்க. கிளியர் கட்டாக சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ரெகுலராக காலையில் ஒரு செஷன் கிரவுண்டுக்கு போவோம். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, வந்து
ஃபிசிக்கல் நம்ம எக்ஸாமை முடிச்சுட்டு நம்ம ஃபிசிக்கல் பண்ணலாம் அப்படின்றது வந்து அந்த எண்ணத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எக்ஸாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு செஷன் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கம்பல்சரி பண்ணுங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. முன்னாடி எங்களுக்கு இருந்த என்ன பெரிய ட்ராபேக்காக இல்லை அது அட்வான்டேஜான்னு எனக்கு தெரில. 1 இயர் எக்ஸாமுக்கு இருந்தது, அடுத்த 1 இயர் ஃபிசிக்கலுக்கு இருந்தது. ஏன்னா கொரோனா, அந்த டைம் ஃபுல்லாக கொரோனா. அது நிறையா பேர் பயனுள்ளதாக அமைஞ்சு இன்றைக்கி வேலையில் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்றைக்கி வர சூழ்நிலையில் ஆனுவல் பிளானர் மாதிரி பக்காவாக ஷெட்யூல் போட்டு கொடுத்துறாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை ஒரு மாதத்தில் வந்துடும். ஒரு மாதத்தில் ரெடி ஆகிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஃபிசிக்கல் வந்து எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக ஒரு செஷன் நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணுறது ரொம்ப நல்லது. நாங்கள் அப்படித்தான் பண்ணோம். முழுக்க ஃபிசிக்கல் எங்களை ரெடி பண்ணது வந்து சந்துரு அண்ணன், கார்த்தி அண்ணன், ராஜா அண்ணன் எல்லாருமே இருந்தாங்க. அவங்களுக்கு பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். நாங்கள் ஒரு டீமாக தான் பண்ணுவோம். அதாவது ஃபிசிக்கலை பொறுத்தவரைய நம்ம ப்ராப்பராக பண்ணணும், டெடிக்கேட்டடாக பண்ணிங்கன்னா அதுக்கான உண்மையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நல்லா பண்ணுங்கள் ஃபிசிக்கலு, அதோட ரிசல்ட்டு உங்களுக்கு கிரவுண்டில் உங்களுக்கு காட்டும். நீங்கள் அன்னைக்கு பண்ணாமல் இருந்தாலும் ஃபைனலில் உங்களுக்கு பக்காவாக கை கொடுக்கும். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ பழனியண்ணனா இருக்கட்டும், சரத்தாக இருக்கட்டும், எங்களுக்கு வந்து சரசாராக இருக்கட்டும், எங்களுக்கு வந்து என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுன்றது தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க. அப்போது நாங்கள் காலையில் வருவோம், கிரவுண்டுக்கு போவோம், திரும்பி வருவோம், குளிச்சுட்டு வந்து படிக்க ஆரம்பிப்போம். அப்படியே படிச்சுட்டே இருப்போம். 2 மணி வரையும் படிப்போம். அடுத்து 1 ஹவர் ரெஸ்ட்டு, திரும்பி போவோம், வந்து படிச்சுட்டே இருப்போம். நைட்டு ஜாகிரஃபி கார்த்தி அண்ணன், ஜாகிரஃபி எடுக்கிறனால அவர் ஜாகிரஃபி கார்த்தி அண்ணன் பேர் வச்சாச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லி ஆகணும். எவ்ரி நைட் வந்துடுவார். நைட்டு வந்து எங்கள் கூட நைட் ஸ்டடி, நைட் படிச்சுட்டே இருப்போம். காலைல வரையும் படித்து தூங்கிட்டு காலைல திரும்பி 9 மணிக்கு வந்துடும். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் படித்தேன். நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். அது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தனால தான் இந்த இடத்துக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். அது என்ன சொல்ல, இறைவனுக்கும் நன்றி சொல்லணும். அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதோட வெளிப்பாடு எப்போ இருக்குன்னா, நம்ம வெற்றி பெற்றால் மட்டும் தான் இருக்கும். அது வந்து எல்லாருக்குமே சொல்கிறேன். என்னென்னா, நான் கஷ்டப்பட்டேன் 1 மார்க்கில் பழனியை ஓயாமல் சொல்லுவார். நீ வந்து நான் முயற்சி பண்ணேன் 1 மார்க்கில் போச்சு, 1/2 மார்க்கில் போச்சு, அது வேலைக்கு ஆகாது தம்பி. நீ வந்து ஜெயிச்சுட்டேன்னு சொன்னால் மட்டும்தான் அது வெற்றி. நான் படிக்கிறேன் ஆனால் 1 மார்க்கில் போச்சு, 2 மார்க்கில் போச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது நல்லா இருக்காது. நீ படிச்சுட்டு நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் இந்த சமுதாயம் பேசும், இந்த ஊர் உனையை பற்றி பேசும் அப்படின்ற மாதிரி சொன்னான். எத்தனையோ பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க, இவங்க என்ன சும்மா படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவன் எங்கேயோ போகிறேன் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் படித்தோம். இன்றைக்கி இருந்தால் அதே ஊர், அதே மக்கள் இன்றைக்கி நம்மளை சந்தோஷமாக, பரவாயில்லப்பா நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் படித்தீங்க, இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு இன்றைக்கி நம்மள்கிட்டயே நிறைய பேர் ஐடியா கேட்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம், பெருமை, என்ன சொல்லலாம், எல்லாமே இருக்குது. என்ன தம்பி எப்படி படிக்கிறது, என்ன படிக்கணும், நம்ம தம்பியை படிக்க வைக்கணும், இவனை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்கும்போது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக வருது. இது படித்தது. அது போக நம்ம கணியனில் பார்த்தீங்கன்னா நான் சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் போய்ட்டு இருந்தேன். மற்ற நாள் என்னென்னா அவங்க நமக்கு பிளானர் கொடுத்துருவாங்க. இந்த எக்ஸாமு அடுத்த வாரம் வந்து சாட்டர்டே சண்டேல இதெல்லாம் எக்ஸாம்ஸு அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது நம்ம என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், அது தெளிவாக நாங்கள் குரூப்பாக தான் படிப்போம். அது போக குரூப்பாக படிக்கும்போது நம்ம கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா. உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் என்கிட்ட கேட்பாங்க, என்கிட்ட தெரியாத கொஸ்டின் அவங்கள்ட்ட கேட்பேன். இதில் ஒரு போட்டி ஏற்படும் நமக்கு. ஒரு குரூப் ஸ்டடி படிக்கும்போது இவனை காட்டில் நம்ம அதிகமாக படிக்கணும், அவனை காட்டில் நம்ம அதிகமாக படிக்கணுன்ற ஒரு நம்மளுக்குள்ளே ஒரு காம்படிஷன் வரும். அந்த காம்படிஷனை வந்து நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. எத்தனை போஸ்டிங் வேணால் போடட்டும், வெறும் 30 போஸ்டிங் கூட போட்டு எனக்கு தேவை ஒரு வேலை, நான் ஒரு ஆள் எஸ்ஐ ஆனேன், அவ்வளோதான். இந்த தாட்டம் வந்து எல்லாரும் இந்த இது காவல்துறையில் சேர்ந்தாலும் சரி, போட்டித் தேர்வில் படிச்சுட்டு நம்ம உள்ளே வரணுன்ற நினைக்கக்கூடிய ஆட்கள் எவ்வளோ போஸ்டிங் வேணால் போட்டுங்க, நமக்கு தேவை ஒரே ஒரு வேலை. அந்த மைண்ட் செட்டை வந்து மாற்றிடாதீங்க என்றைக்குமே. ஏன்னா 300 போஸ்டிங் தான் போட்டிருக்காங்க, எனக்கு வேலை கிடச்சிருமா, இவ்வளோ கம்யூனியில் இவ்வளோ பிரிப்பாங்க, காஸ்ட்டில் இவ்வளோ பிரிப்பாங்க, இவ்வளோ போய் எனக்கு இந்த வேலை கிடைக்குமான்ற எண்ணம் வந்து தூக்கி எறிஞ்சிருங்க. எனக்கு தேவை ஒரு வேலை. ஏன்னா நம்ம படிக்கிற நமக்காக தானே. ஸோ அந்த ஒரு வேலை எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மைண்ட் செட்டு தான். அதை நினச்சி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம கணினி புக்லேயே பின்னாடி போட்டிருப்பாங்க, நம்ம விவேகானந்தரோட கோட்ஸ் இருக்கும். எதை நினைக்கிறையோ அதையே நினச்சிட்டு இருக்கணும், அதிலே ட்ராவல் பண்ணணும், அதை அடைஞ்சே திருவேன்ற ஒரு வெறி இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அடைஞ்சே திருவன்ற வெறி இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். இதில் வந்து டவுட்டே இல்லை. நான் அதே மாதிரி தான் நான் படித்தேன். நான் எஸ்ஏ ஆனும் எத்தனையோ பேர் அந்த குவார்ட்டர்ஸில் இருக்கும்போது சொல்லுவாங்க, ஏன்டா தம்பி போலீஸ் போட்டு போயிட வேண்டியதானே, ஏன் போட்டு எஸ்ஏ ஆனுன்னு படிச்சுட்டு இருக்க, வயசு போகுது வைக்குது. நான் கண்டிப்பாக எஸ்ஏ ஆனேன், நீங்கள் பாருங்கள். இப்போ அவங்களுக்கு சொல்கிற ஒரே டைலாகாக தான். எங்கள் அப்பா வந்து என்ன சொல்கிறதுனா, எல்லாருமே கேட்பான், என்னண்ணே தம்பிக்கு வயசாகுது, என்ன ஒரு போலீஸுக்கு அனுப்ப வேண்டியதானே, வைக்க வேண்டியதானே அப்படிலாம் கேட்கும்போது எங்கள் அப்பா ஒரே வார்த்தை சொல்லுவார், அவனை பற்றி என்ன தெரியும், உங்கள் வேலையை தான் பாருங்கடா அப்படின்னுவார். அதே மாதிரி நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டேன்.
உண்மை. சக்ஸஸ் பண்ணி இன்றைக்கி வேலைக்கு வந்துட்டேன். இதில் எங்கள் அப்பா எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஏன்னா ஏன் வேலைக்கு போகல, இவ்வளோ வயசாயிருச்சு சும்மா இருக்க அப்படி கேட்கவே மாட்டாங்க. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, அக்கா எல்லாருமே. அது போக என்னோட என்ன சொல்கிறது, எனக்கு தூணாக இருந்தது வந்து நம்ம கணியன் குழுமம், ஸ்பெஷலாக பழனியண்ணே, எல்லாருமே கணியன் குழுமம் தான் நமக்கு முழுக்க இருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம அழகு பார்க்குறாங்க. எந்த உதவியாக இருந்தாலும் எப்பயுமே தயங்காமல் கேட்பேன். எங்கள் அண்ணன் வந்து உடன்பிறவா அண்ணன் மாதிரி தான். ஆனால் எனக்கு இது வேணும் அது வேணும், வாடா தம்பி, அவ்வளோதான். நான் இல்லை, அவர் வந்து என்ன சொல்கிறதுன்னா ஒரு கர்ணன் மாதிரி தான். நீங்கள் எப்போ எது கேட்டாலும் வந்து யோசிக்க கூட மாட்டார். இது வேணும் அது வேணும், கேட்டால் உடனே வரும், அவ்வளோதான். அவருக்கு தேவை வந்து நம்ம கரெக்டாக உழைக்கிறோமா, நம்ம கரெக்டாக இருக்கோமா, அது மட்டும் தான் அவர் எதிர்பார்ப்பார். அதை நீங்கள் பண்ணுங்கள். நம்மளுக்குமே அதானே நல்லது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையே நினைங்க, அதிலே ட்ராவல் பண்ணுங்கள், அடைஞ்சே தீர்வேன்ற ஒரு வெறியோடு இருங்க, அவ்வளோதான். ஃபிசிக்கலை பொறுத்தவரை என் கூட இருக்க எல்லாருக்குமே நான் அதை தான் சொல்லுவேன். ஓட முடியாது அப்போ இருக்கக்கூடாது, நம்ம செத்தாலும் கோட்டை தாண்டி சாகணும், அவ்வளோதான். அந்த ஒரே ஒரு வெறி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஓட முடியாமல் என்ன இப்போ சாவோம், பேர் வந்து அந்த கிரவுண்ட்லேயே செத்து போனேன், ஒரு போலீஸுக்கு ஓடினேன், ஒரு எஸ்ஐக்கு ஓடிக்கிட்டு இருந்தேன், ஓடும்போது செத்து போனேன்ற வரலாறு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியே தான் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி ஓடுவோம் வைப்போம். எவ்வளோ பேர் தெரியும், நாங்கள் அவ்வளோ பேர் ஓடினோம் வச்சோம். மேக்ஸிமம் சோட போல் எல்லாருமே இன்றைக்கி வந்து நல்லா போலீஸ் அவ்வளோ பேர் போலீஸ் ஆகிருக்காங்க, நிறைய பேர் எஸ்ஐ ஆகிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். இதுதான் விஷயம். நம்ம வந்து ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் எப்படி ரெடி ஆகும்னா, நம்ம மைண்ட் செட் தான். என்ன வேணால் கொடுக்கட்டும், அன்றைக்கி நான் கிரவுண்டுக்கு போனால் நான் பண்ணுவேன் அப்படின்றது தான். சோறு உடையவே கூடாது. உன்னால் 10 ரேஸ் சொல்கிறாங்க, உன்னால் 7 ரேஸ் ஓட முடியும்னா நீ 10 ரேஸை ஃபோக்கஸ் பண்ணு, நீ 8வது ரேஸ் வரையும் ஓடுவ. அதை மட்டும் சொல்ல, ஆனால் இன்றைக்கி முடியல, நாளைக்கு நான் பண்ணுறேன், ஓகே. நீ வரும்போதே நான் போக மாட்டேன்ற எண்ணத்தை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியாது. அதனால் ஃபிசிக்கல் வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த காவல்துறையில் பணியில் சேர்றது வந்து ஒரு எல்லாரும் சேர்ந்துட முடியாது. ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி ஒரு முன்னாடி நம்ம ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ செஸ்ட் இருக்கணும், ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது, அது போக நம்ம எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது, இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஆனால் இதே டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹைட்டு தேவையில்ல, ஃபிசிக்கலி சேலஞ்சு போடலாம், இவ்வளோ இருக்கும். ஹெவியான காம்படிட்டர்ஸை வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்ம சைன் பண்ணுறது கஷ்டம். ஆனால் இதே காவல்துறையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வளர்த்தி இல்லை, நம்ம அப்ளை பண்ண மாட்டோன்னே நிறைய பேர் முன்னாடியே ஃபில்டர் ஆயிடுவாங்க. ஸோ இது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரும்போது. அது மாதிரி எல்லாரும் போலீஸ் சேர முடியுமா, அதுவும் வந்து ஆயிட முடியாது. நம்ம என்ன சொல்கிறதுனா, அந்த வெறி இருக்கால் மட்டும்தான் போலீஸே ஆக முடியும். இதில் எந்தவித டவுட்டுமே கிடையாது. அது மாதிரி இந்த வேலைக்கு வரும்போது நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா, விரும்பி வாங்க. தயவுசெய்து இந்த வேலைக்கு வந்து விரும்பி வாங்க. யாருமே எனக்கு வேலை கிடைக்கலன்னு நினச்சி வராதிங்க. அப்படியே வந்தாலும் உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களோட மனநிலையை நீங்கள் மாற்றிடுங்க தயவுசெய்து. நம்ம எதுக்குனாலும் தயார் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா காவல்துறை வந்து அப்படி தான் இன்றைக்கி இயங்கிட்டு இருக்கு. நம்ம இல்லைன்னா இந்த உலகமோ, இந்த நாடோ, இந்த மாவட்டமோ எல்லாமே வந்து சந்தோஷமாகவோ ஒரு நபர் வந்து தனி மனிதனாக சுதந்திரமாக நடந்து போக முடியுமா அப்படின்ற அது ஒரு கேள்விக்குறி தான். நம்ம தான் முழுக்க இன்றைக்கி காவல்துறையில் வந்து நம்ம இருக்கனால தான் இவ்வளோ மக்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்காங்கன்னா அது நம்ம தான். அதனால் அந்த டெடிக்கேஷன் வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். நம்ம தான் எல்லாமே, குடும்பம் இருக்கும், குட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஃப்ரீயான டைமில் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆனால் அதே சமயத்தில் எந்த நேரத்துலையும் பணிக்கு தயாராக இருக்கணும். உடனே கூப்பிட்டா கிளம்பி போகணும். அந்த மனநிலையை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா இந்த காவல்துறை நீங்கள் கண்டிப்பாக சாதிக்கலாம். இந்த காவல்துறை விரும்பி நீங்கள் வேலை பாருங்கள். எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக வேலை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஐயோ நான் பிடிக்காமல் அந்த வேலைக்கு வந்துட்டேன், இன்றைக்கி எனக்கு வேலை கிடைக்கல, நான் எம்பிஏ படித்தேன், நான் எம்சிஏ படிச்சிருக்கேன், நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துடுறீங்க. வந்ததுக்கப்புறம் என்னென்னா, எனக்கு பிடிக்கல, என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, இங்கே கூப்பிட்றாங்க, அங்கே கூப்பிட்றாங்க அப்படி நினச்சிட்டிங்கன்னா ஒரு இடத்துலையும் உங்களுக்கு வந்து லேக் ஆகிட்டே இருக்கும். என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த வேலை பிடிக்காமலே போய் கடைசி வெளியே போயிடுறாங்க. நிறைய பேர் தற்கொலை பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயங்க. நம்ம தான் ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி. இன்றைக்கி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஊரில் இருக்கோம்னா அந்த ஊருக்குள்ளே அவர் தான் ஹீரோ. அவரை பார்த்தே நிறைய பேர் பயப்படுவாங்க, பெருமைப்படுவாங்க, நம்மளும் இப்படி ஆகணும்னு கேட்பாங்க. ஏன் நான் இருக்கும்போதே கேட்பேன், சார் நீங்கள் எப்படி படிச்சீங்க, என்ன படிச்சீங்க, இதுக்கு என்ன சார் வரணும், எப்படி சார் வரணும் அப்படி கேட்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். நம்ம தான் ஒரு எடுத்துக்காட்டு அந்த மாவட்டத்துக்கு, என்ன சொல்ல, அந்த நம்ம சுற்று வட்டாரத்துக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்வோம். அப்போது நம்ம வந்து தற்கொலை பண்ணிட்டோம்னா என்ன சொல்கிறது, அது ஒரு மிகப்பெரிய அசிங்கமாக நான் கருதுகிறேன். ஓகேங்களா? அதை வந்து தயவுசெய்து அந்த எண்ணங்களை விட்டுருங்க. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. டெடிக்கேட்டடாக வேலை பாருங்கள், விரும்பி வேலை பாருங்கள், சந்தோஷமாக வேலை பாருங்கள், ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு.
ஏன்னா இது வந்து ஒரு நம்ம ஜிகர்தண்டா படத்தில் வந்து சூரபோதை மாதிரி தான். இந்த காக்கி உடைய போடுறது வந்து நமக்கு ஒரு சூரபோதை. நீங்கள் போட்டுட்டு அந்த ரோட்டில் போகும்போதும் வரும்போதும் 4 மக்கள் வந்து நம்மளை அன்பாகவும் பார்ப்பாங்க, பயத்துலையும் பார்ப்பாங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். பரவாயில்ல, நம்மளை வந்து ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. தப்பு செய்கிறேன் தான் பயப்படுவான். தப்பு செய்ய நம்மளை பார்த்து சந்தோஷம் தான் படுவான். சார் வந்துட்டார். அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். சரி இருக்காங்க, வைக்கிறாங்க அப்படின்னு. அந்த இதை மட்டும் என்றைக்குமே நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்மளோட தன்மானத்தின் தன்னம்பிக்கை எங்கேயுமே விட்டு கொடுக்காம நீங்கள் வேலை பாருங்கள். என்றைக்குமே சந்தோஷமாக இருங்க. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை பார்க்கலாம். அது போக இப்போ நம்ம படிக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணது வந்து அந்த தேர்வு வந்து என்றைக்கு வேணால் வரட்டும். ஏன்னா நாங்கள் வரும்போது எங்களுக்கு எக்ஸாம் டேட்டு போடலை. அப்போ போடாதனால ஒரு ஜூலையில் வந்து ஜூலை ஆர் ஜூனில் வந்து சேம் போலீஸ் எஸ்ஐ ரெண்டுமே கால் ஃபார் ஆச்சு. 2019 ரெண்டுமே கால் ஃபார் ஆச்சு. பட் ஆனால் எஸ்ஐக்கு வைக்கல. லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்தனால போஸ்ட்பாண்ட் ஆகி போயிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த வந்து எந்த இடத்துலையுமே நம்ம லேக் ஆகக்கூடாது. நம்ம இன்றைக்கி எக்ஸாம் வரலையே, இன்றைக்கி படிக்கலையே, மெல்ல படிச்சுக்கலான்ற எண்ணம் மட்டும் விடவே இல்லை. நான் விடலை, நீங்களும் விடாதீங்க. கண்டிப்பாக அந்த என்னைக்குனாலும் எக்ஸாம் வைக்கட்டும். ஏன் எக்ஸாம் கால் ஃபார் பண்ணி 15ஆம் நாள் வைக்கட்டும், இல்லை 150ஆம் நாள் வைக்கட்டும், 1 வருஷம் கழிச்சு கூட வைக்கணும். ஆனால் அந்த டியூரேஷன் வந்து நீங்கள் வந்து பின்னடைவே ஆகக்கூடாது. படிச்சுட்டே இருக்கணும். நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன, என்றைக்குனாலும் எக்ஸாம் வைக்கணும், நான் சக்ஸஸ் பண்ணுவேன். அந்த கருத்தை வந்து என்றைக்குமே கை விட்டுறாதீங்க. அது மாதிரி தான் நான் படித்தேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்கூல் புக்கை வந்து நான் எப்படி பைண்ட் பண்ணிக்கிட்டேன்னா, நான் ஸ்கூல் புக்காக இருக்கட்டும், கணியன் புக்லையும் எப்படி பிரிச்சோன்னா, ஹிஸ்ட்ரி 6th to 12th 6th to 10th புக்காக பாருங்க சமச்சீர்கள். ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக தனியாக பைண்ட் பண்ணிடுவேன். நம்ம ஒரு இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கணும்னா எடுத்தோன்னா 6th to 10th ஃபுல் ஹிஸ்ட்ரி அதிலே இருக்கும். ஜாகிரஃபினா சேம் ஜாகிரஃபி இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும். அப்போ நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கிறது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்கூல் புக் எடுத்தீங்கன்னா பருவம் 1, 2, 3 அப்புறம் இதை படிச்சுட்டு இருக்கும்போது 7th புக்கு போகும்போது கொஞ்சம் நமக்கு வேரி ஆகும். இப்போ நீங்கள் இப்படி பைண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஒரு நல்ல ஒரு எனக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சது. நீங்களும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை தனியாக பிரிச்சுருங்க, ஜாகிரஃபியை தனியாக பிரிச்சுருங்க, ஃபிசிக்ஸை தனியாக பிரித்து ஒரு பைண்டிங் அழகாக பைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் அதே இதில் நம்ம கணினி புக்கில் அதே மாதிரி சேமாக இருக்கும். நீங்கள் இதை ரீட் பண்ணிட்டு அது நம்ம படிக்கும்போது நல்லா பயங்கர ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக நீங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து நான் படிச்சுட்டு இருக்கும்போதே இப்போ பழனிக்குமாரன் என்ன பண்ணார்னா, நீங்கள் இதை மட்டும் படிக்காதன்னு சொல்லிட்டு ஓல்டு புக்கில் இருந்தெல்லாம் எங்களுக்கு கொஸ்டின் எடுத்து டெஸ்ட் வைப்பார் நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது. ஆனால் என்னென்ன இவ்வளோ கொஸ்டின் கொடுக்குறீங்க, மேக்ஸில் 300 கொஸ்டின் கொடுப்பாரு. 3 ஹவர் டைம் கொடுப்பாரு எங்களுக்கு. 3 ஹவரில் நீ பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இவெல்லாம் கொடுக்காதீங்க, மென்டல் ஒரியாது என்ன ப்ளீஸ்னே அப்படின்னு. நீ பண்ணுறான்னு சொல்லுவார். அதை நான் பண்ணது வந்து எக்ஸாமில் அதோட ரிசல்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக பெரிய கை கொடுத்துச்சு எனக்கு. என்னன்னா நம்ம 300 கொஸ்டினை 3 மணி நேரம் போடும்போது ஒரு 100 கொஸ்டின் ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம சந்தோஷமாக போட்டுட்டு இருப்போம், வேகமாக பண்ணிகிட்டு இருப்போம். அந்த 101, 2 போகும்போது அப்படியே நம்மளுக்குள்ளேயே ஒரு ஸ்லாக்னஸ் வரும். அந்த ஸ்லாக்னஸை விடக்கூடாது. ஆனால் அன்னைக்கு அவர் வேணா என்னை கஷ்டப்படுத்தி வற்புறுத்தி போட வைப்பார். உட்காந்து டெஸ்ட்டு படுறா அப்படின்னு. அவர் பண்ணது வந்து எனக்கு எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாச்சு. அது இப்போ புக் பேக் கொஸ்டின்லாம் டெஸ்ட் வைப்பார், எங்களுக்கு எடுத்து கொடுப்பார். எடுத்து கொடுத்து 300 கொஸ்டின் 400 கொஸ்டின் சும்மா அதுவும் ஓஎம்ஆர் சீட்டில் தான் அடிக்கணும். ஏன் ஓஎம்ஆர் சீட்டில் நம்ம வந்து நீங்கள் டெஸ்ட் அடிக்கும் போது ஓஎம்ஆர் சீட்டில் அடித்து பழகுனீங்கன்னா அந்த சைக்காலஜி உங்களுக்கு வந்து எங்கே யூஸ்ஃபுல் ஆகும்னா ஃபைனல் எக்ஸாமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் 1 அடிப்பீங்க, 2 அடிப்பீங்க, 3 அடிப்பீங்க, 4 தெரியாது, அடுத்து 5 அடிப்பீங்க, 6 அடிப்பீங்க, 7 அடிப்பீங்க, 8, 9 விட்டுட்டு 10 அடிக்கும் போது நம்மள அறியாமல் 9ல் போய் குறிச்சிருவோம். அடுத்து ஒரு 5-6 கொஸ்டின் வரிசை அடிச்சுட்டே வருவோம். அப்புறமா நம்ம கொஸ்டின் பார்ப்போம், என்னடா 17வது கொஸ்டினுக்கு போகும்போது 16 அடிச்சுட்டு இருக்கோம்னு பார்த்தா மேலே ஒரு 7 கொஸ்டின் தப்பு அடிச்சிடும். இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. அதுக்கு என்ன நமக்கு ஒரு ட்ரிக்ஸ் என்னன்னா, நீங்கள் டெஸ்ட் பேஜ் போடும்போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு ஓஎம்ஆரை ரெடி பண்ணி அதில் டெஸ்ட்டு போட்டுகிட்டே இருங்க, அதில் ஆன்சர் அடிங்க. அப்போ தான் அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு ஆன்சர் அங்கே அடிக்கும் போது உங்களுக்கு வரும். 1னா 1க்கு நேரம் கரெக்டாக அடிக்கிறோமா, 2னா 2க்கு நேரம் அடிக்கிறோமா, இப்போ 4-5 வரும்னா 4-5 விட்டுட்டு 6க்கு போகணும். அதை ப்ராப்பராக பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு காலம் முடிக்கும் போது அதை செக் பண்ணணும், கரெக்டாக அடிச்சிருக்கோமா. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. இது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணினியில் வந்து டெஸ்ட்டு வைப்பாங்க. அங்கேயும் டெஸ்ட்டு அப்படி தான், ஸ்டாண்டர்ட் வைஸு, அப்புறம் ஓவரால் டெஸ்ட்டு, சைக்காலஜி எல்லாமே ப்ராப்பராக நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த டெஸ்ட்டை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண எல்லாருமே கரெக்டாக இன்றைக்கி சக்ஸஸ் பண்ணி இன்றைக்கி வேலைக்கு வந்துட்டோம். அதில் வந்து நான் தைரியமாக சொல்ல எல்லாருக்குமே தெரியும். அந்த டெஸ்ட்டு தான் நமக்கு மேட்ரு. சைக்காலஜிலாம் தயங்காமல் நீங்கள் பண்ணணும். சைக்காலஜி எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக போடுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக வேலை நிச்சயம். அதை நான் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா சைக்காலஜி தான் இன்றைக்கி எல்லாமே. அதை ப்ராப்பராக போடுங்க. நம்ம கணினியில் வந்து ஓவரால் டெஸ்ட் வைக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப ஒரு 15 டெஸ்ட், 20 டெஸ்ட், 25 போயிட்டே இருக்கும். டியூரேஷன் கூட டெஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போனாங்க.
அப்போ முதல்ல அது நம்ம போட அந்த டைம் நமக்கு வந்து அந்த நம்ம டைமுக்குள்ளே எக்ஸாம் முடிக்கணும், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிக்கணும். அந்த நம்ம ஸ்பீடப் பண்ண அந்த இது வந்து நமக்கு ஃபைனல் எக்ஸாமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி புக்ஸை தனித்தனியாக பைண்ட் பண்ணிக்கோங்க. இது ஒன்று. டெஸ்ட்டு போடும்போது ஓஎம்ஆர் ஷீட்டில் போடுங்க. குரூப் ஸ்டடி பண்ணுங்க. ஆனால் உங்கள் குரூப் ஸ்டடி பண்ணும்போது அந்த குரூப்பில் நான் தாண்ட டாப்பாக இருக்குன்ற ஒரு வைராக்கியத்தோட படிங்க. யாரையுமே நான் வந்து எந்த இடத்துலையும் தோத்துற மாட்டேன் அப்படின்ற வெறி இருக்கணும் நமக்கு. இந்த வேலை வர்றதுக்கு எந்த வேலை இல்லை, எந்த வேலையாக இருந்தாலும் என்னட்ட கேள்வி கேட்டால் பதில் நான் சொல்லுவேன். ஆனால் என்னோட கேள்விக்கு பதில் அவன் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி கொஸ்டினை நீங்கள் உருவாக்கணும் குரூப் ஸ்டடி படிக்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தனியாக படிக்கணும். நான் அப்படி தான் பண்ணுவேன். என்னதான் இருந்து நாங்கள் 8 மணி வரைக்கும் நைட்டு படிச்சுட்டு போனாலும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் படிப்பேன். அவங்களுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கணும், நம்மளுக்கு 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா தெரியணுன்றத எந்த இடத்துல விட்டு கொடுக்காதீங்க. எப்பயுமே அதை ஒரு தன்னம்பிக்கையாகவும் திமிராகவும் வச்சுக்கணும். நமக்கு தெரியும்டா அப்படின்னு நம்ம கேட்குற கொஸ்டின் அவனுக்கு பதில் தெரியக்கூடாது. அந்த மைண்ட் செட்டோடு நீங்கள் படிச்சுன்னு எக்ஸ்ட்ராவாக படிப்பீங்க. அதை வந்து விடாதீங்க. அது மாதிரி படித்ததுக்கப்புறம் நம்ம தனியாகவும் படிக்கணும். குரூப் ஸ்டடியை வந்து நல்லா படிக்கணும். அந்த குரூப்பில் ஒரு சில பேர் ஸ்லாகாக இருப்பாங்க. தயவுசெய்து ஓப்பனாக சொல்லி அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க, அவங்கள விலக்கி விட்டுருங்க. நம்ம படிக்கிறத மோட்டிவேட்டடாக நல்லா படிக்கக்கூடிய டீமை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கூட்டணி வந்து வெற்றியில் தான் போய் முடியும். அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இங்கே இருந்த கூட்டணியும் அதே மாதிரி தான். எல்லாருமே ஒன்றா படித்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே ஒரு குரூப் 2 கேட்டகரிலையும் குரூப் 1 இல்லை குரூப் 1 லெவலுக்கு இருக்காங்க. எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் செதறி இருக்காங்க. நம்ம கணியன் குழுமத்தில் இருந்தவங்க எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்காங்க. அது காரணம் வந்து அவங்க அப்படி படித்தாங்க, எங்களுக்கு அப்படி கற்றுக் கொடுத்தாங்க. இப்படிலாம் படிக்கணும், இதெல்லாம் பண்ணணும், அவங்க டெஸ்ட் வைக்கிறது, கேள்வி கேட்கறது, எந்த டவுட்னாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்கள் சீனியராக இருப்பாங்க, உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களா இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி ஆனால் இது எப்படி அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கஷ்டப்பட்டு படித்தது பார்த்தீங்கன்னா, நான் படிக்கும்போது மொபைல் ஃபோன் இருக்குல்ல, அது தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கமிட்மெண்ட்டை குறைச்சிருங்க. ஏன்னா இந்த மொபைல் ஃபோன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து நண்பா நீ எங்கே இருக்க, இங்கே வா, நம்ம அங்கே போவோம், அதுக்கு போவோம், இதுக்கு போகணும் உங்களுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அந்த மொபைல் ஃபோனை தயவுசெய்து ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் படிப்புக்கு பயன்படுத்துங்க. ஆனால் ஃபோன் பண்ணுறதுக்கோ இந்த வாட்ஸ்அப் நான் ஓப்பனாக சொன்னால் வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம சும்மா இருந்தால் கூட ஒரு மொபைல் எடுத்தோன்னா டக்குன்னு டைம் பார்ப்போம். டைம் பார்க்கும்போது அதில் ஒரு 2 நோட்டிஃபிகேஷன் வரும். அதை என்னன்னு பார்ப்போம். இது வந்து ஆர்வம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதை நீங்கள் வந்து தவிர்த்துருங்க. பட்டன் ஃபோன் வச்சுக்கோங்க. இந்த படிக்கிற ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. இன்றைக்கி ஆன்லைன் டெஸ்ட் கணினிலே போகிறாங்க. ஆன்லைன் டெஸ்ட்லேருந்து எல்லாமே போடுறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் படிக்கிற டைமில் பட்டன் ஃபோன் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு பேச வைக்க இது வந்து மெயின். இதை வந்து எப்பயுமே வச்சுக்கோங்க. இதை மாற்றிடாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டெஸ்ட்டு வந்து நிறைய ஃபாலோ பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட் நிறைய போட நம்மளோட தப்பு என்ன பண்ணுறோன்றதை நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ஒன்று. எந்த வித திருவிழா என்ன சொல்கிறது திருவிழாவுக்கு போகிறது, கல்யாணத்துக்கு போகிறது, இலை வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. இப்போ போகிறத காட்டிலும் இந்த வேலை கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் போகிறப்போ அதோட மரியாதையே உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அந்த 1 வருஷம் நீங்கள் தியாகம் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ். நீங்கள் இதெல்லாம் தியாகம் பண்ணிங்கனாலே வெற்றி உங்களை ஆட்டோமேட்டிக்காக தேடி வந்துடும். இதில் எந்த வித டவுட்டும் கிடையாது. நீங்கள் உங்களோட குறிக்கோள் ஒரே குறிக்கோள் என்னென்னா, நான் வெற்றி அடையணும், நான் எஸ்ஏ ஆகணும்னா எஸ்ஏ ஆகணும், நான் போலீஸ் ஆகணும். அதை மட்டும் நினைங்க. அதவே கனவு காணுங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துக்கு போய் கண்டிப்பாக அடைவீங்க. உண்மையான வெற்றி வந்து என்றைக்குமே வந்து உண்மையான முயற்சி வந்து வெற்றியை மட்டும்தான் தரும். நீங்கள் வந்து டோங்க போட்டீங்க. டோங்க மீன்ஸ் என்ன சொல்ல, ஏமாற்றிட்டு இன்றைக்கி படிக்கிறேன், நான் போயிட்டு வந்துடுறேன், அங்கே போயிட்டு வந்துடுறேன், இங்கே அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைய மாட்டீங்க. ஓப்பனாக சொல்லேன். அது இங்கே படிப்புலையும் சரி, கிரவுண்ட்லேயும் சரி. நீங்கள் கிரவுண்டுக்கு வந்தாலும் டெடிக்கேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். உங்களால் அன்னைக்கு முடியலன்னா ஃபைனல் எக்ஸாமில் ஃபைனல் டெஸ்ட்டில் அதோட ரிசல்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். இதை கண் கூட நான் பார்த்துருக்கேன். எங்கள் கூட எத்தனையோ பேர் ஃபிசிக்கல் பண்ணி கிரவுண்டில் ஓபி அடிப்பாங்க, வரமாட்டாங்க, லேட்டாக வருவாங்க, இப்படி இருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து 1 ஸ்டாரை விட்டுருவான், லாங் ஜம்பில் ஃபவுல் அடிச்சிருவான். ஆனால் ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ண எல்லாருமே அங்கே வந்து அன்னைக்கு பண்ணாத ரிசல்ட் அன்றைக்கி ரிசல்ட்டில் வரும். அதான் வந்து உண்மையான வெற்றி நமக்கு. ஸோ நீங்கள் உழைக்கும் போது கஷ்டப்படுங்க. அது வந்து உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். வேலைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சும்மா தான் நம்ம என்ன சொல்கிற குவார்ட்டர்ஸ்னால நம்ம போலீஸ் ஆகினது சுற்றிட்டே திரிவேன், வைப்பேன், எல்லாம் போவேன் வருவேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன எப்படியே சுற்றிட்டு இருக்கான், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன சும்மாவே சுற்றிட்டு இருக்கான் இவனு, ஒரு போலீஸ்க்காவது போகலாம்ல அப்படின்னு நான் சொன்ன மாதிரி எங்கள் அப்பாட்டே சொல்லுவாங்க. எங்கள் அப்பா ஒரே வார்த்தை சொல்லுவார், உங்கள் வேலை ஏதாவது பாருங்கடா, அவனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு. அதே பள்ளினை வந்து இந்த இடத்துல விட்டு கொடுக்காம சொல்லுவார், ஆனால் அவனை உருவாக்க வேண்டியது என்னோட கடமைப்பா, நான் பார்த்துக்கினேன், அவன் எஸ்ஏ ஆவான்ப்பா அப்படி சொல்லிகிட்டே இருப்பார். அதே மாதிரி நல்லா கஷ்டப்பட்டேன், அதுக்கான ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிச்சு, இன்றைக்கி எஸ்ஏ ஆனேன். அதே குவார்ட்டர்ஸில் நான் இப்போ போகும்போதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் தம்பியை படிக்க வைக்கணும்ப்பா, எப்படி படிக்க வைக்கிறது, என்ன பண்ணுறது, ஃபிசிக்கல் பண்ண மாட்டேன், கயிறு ஏற மாட்டேன், வைக்க மாட்டேன். இன்றைக்கி நம்மள்ட்ட வந்து ஒரு சஜஷன் கேட்குறதுக்கும் நம்மள்ட்ட கேட்கும்போது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம இடத்த காட்டிலும்
அதர் நான் பக்கத்து மாவட்டத்தில் வேலை பார்க்குறேன். அங்கே போகும்போது நம்மளோட மரியாதை என்பது வந்து இது வந்து அதான் நான் சொன்னேன்ல, இந்த காக்கி உடுப்பு போட்டு வந்து நமக்கு ஒரு சூரபோதை மாதிரி. நீங்கள் என்னதான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் அவரை நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ஆனால் இந்த காக்கி உடுப்பு வந்து நீங்கள் போகிறது தெரியும். நீங்கள் சிவிலில் இருந்தால் கூட உங்களோட தோரணையும் அந்த முடிவெட்டும் நீங்கள் போலீஸ்ன்றதை எடுத்து காட்டும். பப்ளிக்கில் ரோட்டில் போகிறவங்க கூட டேன்னு உங்களை சொல்லிட மாட்டான். ஆனால் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு இதே அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் இருக்கவங்க போகிறாங்க, நம்மளை காட்டிலும் ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸராக இருக்காங்க அப்படின்னா கூட அவங்கள நம்ம எடுத்து சொன்னால் மட்டும்தான் தெரியும் இல்லையா. யாராவது ரோட்டில் போட்டு என்னப்பா அப்படின்றான், ஆனால் நம்மளை சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த நம்ம தோற்றம் வந்து காட்டி கொடுத்துரும். அதனால் இதை வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா குறிக்கோளாக நினைக்கிறவங்க கஷ்டப்பட்டு பண்ணுங்க, அதுக்கான உண்மையான வெற்றி கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ கணியனில் நான் படித்து வந்தேன், அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டதாக இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிறது டெடிக்கேட்டடாக படிங்க. ஏன்னா கணியன் எவ்வளோ வந்து ஒரு உறுதுணையாக இருந்துச்சோ, அது மாதிரி இந்த கணியனை நீங்கள் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், எல்லா வலைதளங்களையும் வந்துட்டோம். நம்ம ஆஃப்லைனில் புக் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, அகாடமி இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். உண்மையாக உழைங்க, கண்டிப்பான வெற்றி உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப நன்றி.